வெல்கம் டு மாஸ்டர்ஸ் டெஸ்க். லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக நிறைய வித்தியாசமான படிப்புகள் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். வேலைவாய்ப்புகள் அதிகமாக தர படிப்புகள், ரெகுலர் கோர்ஸாக நம்ம சேம் அதே மெடிசன், இன்ஜினியரிங் இது மாதிரி படிக்காமல் வித்தியாசமான கோர்சஸ் படித்தது மூலமாக நம்மளுக்கு நிறைய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் லாஸ்ட் 2 வீக்ஸில் இந்த ஃபுட்வேர் டெக்னாலஜி பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபேஷன் டெக்னாலஜி பற்றி பார்த்தோம். அந்த வகையில் இன்னொரு முக்கியமான ஒரு படிப்பு பற்றி இந்த வாரத்தில் பார்க்க போகிறோம். ஃபுட் டெக்னாலஜி இன்றைக்கி தேதியில் அதிகமான வேலை வாய்ப்புகளை கொடுக்குற ஒரு துறை அப்படின்னு சொல்லலாம். ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னும் இந்த உணவு சம்மந்தப்பட்ட படிப்பு அப்படின்னாலே நம்ம மக்களுக்கு உடனே ஞாபகத்தில் வரது கேட்டரிங் டெக்னாலஜி மட்டும் தான் ஞாபகத்துக்கு வரும். பட் அது இல்லாமல் இந்த ஃபுட் டெக்னாலஜியில் நிறைய கோர்சஸ் இருக்குது. ஃபுட் டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரிவு. அதில் நிறைய கோர்சஸ் இருக்குது. அதன் மூலமாக நிறைய வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தலாம். ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னா உணவு தொழில்நுட்பம்னு சொல்லி தமிழில் சொல்லலாம். அதாவது உணவு உற்பத்தி செய்கிறது, அதை பதப்படுத்துதல், பேக்கேஜிங், மார்க்கெட்டிங், இந்த மாதிரியான நிறைய ஃபீல்டு அதில் இருக்குது. ஸோ அது சம்பந்தமான என்னென்ன காலேஜஸ் இருக்குது, எங்கெங்கே அது படிக்கலாம், எப்படி நம்மளுக்கு அதோட வேலை வாய்ப்புகள் இருக்கும், அதுக்கு எப்படி ஜாயின் பண்ண முடியும், அந்த கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக அந்த ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கேட்டரிங் டெக்னாலஜி மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் ஃபுட் டெக்னாலஜிலே வேறு விதமான படிப்புகள், அதாவது டிப்ளமோ, ஃபுட் டெக்னாலஜியில் நிறைய பிரிவுகள். அதில் டிப்ளமோ படிக்கலாம், அல்லது டிகிரி படிக்கலாம். அது இல்லாமல் மாஸ்டர்ஸ் டிகிரி, டாக்டரேட், இந்த மாதிரி நிறைய வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிப்ளமோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தெரியும், 10th முடிச்சுட்டு டேரெக்டாக போய் ஜாயின் பண்ண முடியும். அந்த டிப்ளமோ கோர்சஸில் ஜாயின் பண்ண முடியும். அதே மாதிரி 12th முடிச்சுட்டு நீங்கள் டிகிரி கோர்சஸ் ஜாயின் பண்ண முடியும். இப்போ நம்ம டிகிரி கோர்சஸ் பற்றி பார்க்கலாம். டிப்ளமோ கோர்சஸ் பற்றி இந்த வீடியோவில் கடைசியில் பார்க்கலாம். ஸோ டிகிரி கோர்சஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா +2 முடிச்சுட்டு 2 வகையில் நீங்கள் ஃபுட் டெக்னாலஜி படிக்கலாம். ஒன்று பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி, இன்னொன்று பிடெக் அல்லது பிஇ. இந்த மூலமாக நீங்கள் ஃபுட் டெக்னாலஜி படிக்கலாம். ஸோ பிஎஸ்சி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏதாவது ஒரு ஆர்ட்ஸ் காலேஜஸில், நிறைய ஆர்ட்ஸ் காலேஜஸில் இந்த ஃபுட் டெக்னாலஜி பற்றின கோர்சஸ் இருக்குது. ஸோ அதன் மூலமாக நீங்கள் பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி படிக்கலாம். அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். இதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் பிஇ அல்லது பிடெக் ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் உங்களுக்கு வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நீங்கள் பிஎஸ்சி அப்படிங்கிறப்ப ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே சுருங்குறீங்க. பிடெக் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்போசர் கிடைக்கும். நிறைய வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஹையர் லெவலுக்கு போகிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அது சம்பந்தமான கோர்சஸ், அதாவது பிஇ பிடெக் ஃபுட் டெக்னாலஜி எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி. பிஇ பிடெக் படிக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தம் 39 இன்ஜினியரிங் காலேஜஸில் இந்த கோர்சஸ் இருக்குங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 8 இன்ஜினியரிங் காலேஜஸ் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ், மீதி 31 பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ். ஸோ 39 காலேஜஸில் இந்த கோர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி, அதுலேயும் ஃபுட் டெக்னாலஜி கோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு வெட்னரி யூனிவர்சிட்டி, அதுலேயும் ஃபுட் டெக்னாலஜி கோர்சஸ் இருக்குது. இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு வெட்னரி யூனிவர்சிட்டியில் நீங்கள் நான்வெஜ் ஓரியன்டாக படிப்பீங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேரியன் ஓரியன்டாக ஃபுட் டெக்னாலஜி படிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி 2 வேரியன்சஸ் இருக்குது. ஸோ இது தமிழ்நாடு லெவலில். இந்திய லெவலில் இன்னும் நிறைய முக்கியமான காலேஜஸ் இருக்குது. அந்த காலேஜஸ்லையும் நீங்கள் ஃபுட் டெக்னாலஜி கோர்சஸ் படிக்க முடியும். ஸோ இந்திய லெவலில் உள்ள முக்கியமான கோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரொம்ப ஃபேமஸான காலேஜ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி என்டர்பிரனர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது NIFTEM அப்படின்னு சொல்லுவாங்க, டெல்லியில் உள்ளது. ஸோ இந்த காலேஜ் தான் இந்தியா லெவலில் கொஞ்சம் ஃபேமஸான காலேஜ் ஃபுட் டெக்னாலஜி படிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா MIT ADT யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் ஹர்கோட் பட்லர் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி கான்பூர், இது ஒரு முக்கியமான காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் லக்ஷ்மி நாராயண் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது நாக்பூரில் இருக்குது. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காலேஜ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜமியா ஹம்டாட் யூனிவர்சிட்டி டெல்லி, அதுக்கப்புறம் கௌதம் புத்தா யூனிவர்சிட்டி டெல்லி, கால்கோட்டியாஸ் யூனிவர்சிட்டி நொய்டா, அதுக்கப்புறம் லவ்லி ப்ரொஃபஷனல் யூனிவர்சிட்டி சண்டிகர். இதெல்லாமே இந்தியா லெவலில் உள்ள டாப் லெவலில் உள்ள ஃபுட் டெக்னாலஜி கோர்சஸ், ஃபுட் டெக்னாலஜி சொல்லிக் கொடுக்குற காலேஜஸ். இது எல்லாமே முக்கியமான காலேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, தமிழ்நாட்டில் ஒரு 39 காலேஜ் இருக்குன்னு சொன்னீங்க. ஒரு 31 பிரைவேட் காலேஜஸ் அண்ட் 8 கவர்மெண்ட் காலேஜஸ் சொன்னீங்க. அதே மாதிரி இந்த டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே சொல்லியிருக்கீங்க. இதில் நான் எப்படி ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன வழிமுறைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழ்நாட்டில் உள்ளது, அதாவது ஒரு 4 ஆப்ஷன் சொல்லலாம். தமிழ்நாட்டில் உள்ள காலேஜஸ், இந்தியாவில் உள்ள காலேஜஸ்லாம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஒரு 4 ஆப்ஷன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு TNEA அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். இது மூலமாக ஒரு சில காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி JEE மெயின், இது பற்றின வீடியோ நம்ம இது வெப்சைட்டில் அப்டேட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அது குறித்த லிங்க் நம்ம கமெண்ட்டில் கொடுத்துருக்கோம். பாருங்கள், JEE எக்ஸாம் எழுதி அதில் நீங்கள் பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த மார்க்கை வச்சு சில காலேஜஸில் ஜாயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
அப்படின்னா வந்து ஐசிஏஆர் EEA அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசிஏஆர் AIEEA, அதாவது வந்து ஆல் இந்தியா கவுன்சில், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டோட ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன். இந்த எக்ஸாமில் நீங்கள் வாங்குற மார்க் மூலமாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேரியஸ் காலேஜஸில் வந்து இண்டிவிஜுவலாக வந்து அவங்களே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கோயம்புத்தூரோட காருண்யா யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, அவங்க வந்து தனியாக இதுக்குன்னு சொல்லி தனியாக KEEன்னு சொல்லுவாங்க, காருண்யா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி வைப்பாங்க. அதே மாதிரி வந்து சில காலேஜஸில் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக போய் ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஒரு 4 வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குங்க. டைரெக்டாக வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலமாக போகலாம், JEE எக்ஸாம் எழுதி போகலாம், அல்லது வந்து AIEA அந்த எக்ஸாம் எழுதி போகலாம். அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்லையோ அல்லது வந்து வேரியஸ் இன்ஜினியரிங் காலேஜோட ப்ரைவேட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மூலமாகவும் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஓகே, இப்போ பார்த்தோம் இல்லைங்களா முக்கியமான காலேஜஸ் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. இந்த முக்கியமான காலேஜஸ், அதாவது வந்து ஆல் இந்தியா லெவல் மற்றும் தமிழ்நாடு லெவலில் உள்ள சில முக்கியமான காலேஜஸ் பற்றி சொல்லிடுறாங்க. ஃபுட் டெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த காலேஜஸ் எல்லாம் வந்து உங்களோட டாப் மோஸ்ட் ப்ரியாரிட்டியில் வச்சுக்கலாம். இதில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ஃபேமஸ், ஆல் இந்தியா லெவலில் வந்து ஃபேமஸான ஒரு இன்ஸ்டியூட் அப்படின்னா வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி என்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட். இதுதான் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒன்றுங்க. இதுக்கு வந்து 2 கேம்பஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேம்பஸ் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹரியானாவில் உள்ள சோன்பட் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம தஞ்சாவூரில் இருக்குங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்பட்டீங்களா இல்லையா அப்படின்னு தெரியாது. நம்ம தஞ்சாவூரில் ஒரு ஃபேமஸான ஒரு இன்ஸ்டியூட், அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜியோட ஃபேமஸான கேம்பஸ் வந்து தஞ்சாவூரில் இருக்குது. ஸோ அக்ராஸ் இந்தியாவில் வந்து 2 இடத்துல தான் இவங்களோட கேம்பஸ் இருக்குங்க. ஒன்று வந்து சோன்பட், அதாவது ஹரியானாவில் உள்ள சோன்பட், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தஞ்சாவூரில். ஸோ இந்த 2 இடத்துல தான் இருக்குது. ஹரியானாவில் வந்து அந்த சோன்பட்டில் வந்து மொத்தம் 60 சீட்டும், தஞ்சாவூரில் வந்து 40 சீட்டும், மொத்தமே வந்து 100 சீட் தான் இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து JEE மெயின் எக்ஸாம், அந்த எக்ஸாமில் வாங்குற மார்க் மூலமாக வந்து நீங்கள் வந்து இந்த இன்ஸ்டியூட்டில் வந்து ஜாயின் பண்ண முடியும். பொதுவாக இதில் என்ன அப்படின்னா வந்து அந்த குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு 85% சீட் ஃபில் பண்ணுவாங்க. மீதி உள்ள ஒரு 15% சீட் வந்து அந்த சென்ட்ரல், அதாவது மற்ற ஸ்டேட்டில் உள்ள எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஃபில் பண்ணுவாங்க. பொதுவாக இந்த சோன்பட்டு இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த 15% சீட் மற்ற ஸ்டேட்டுக்கு கொடுக்குறப்ப வந்து இதில் வந்து பெருசாக வந்து ஃபில் ஆகிறது இல்லை. தமிழ்நாட்டில் வந்து யாரும் வந்து, ஏன்னா அவங்களுக்கு அவேர்னஸ் கம்மியாக என்ன அப்படிங்கிறது தெரியல, பட் பெருசாக வந்து ஃபில் ஆகிறது இல்லை. பட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும். JEE மெயினில் நல்ல மார்க் எடுத்தால் தான் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லலாம். லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேக் சைடில் உள்ள ரேங்கர்ஸ் அவங்களுக்கு கூட வந்து இந்த காலேஜஸில் வந்து சீட் கிடைக்கிது. JEE மெயின் பாஸ் பண்ணியிருந்தா கூட வந்து அவங்களுக்கு கூட வந்து இந்த காலேஜஸில் வந்து சீட் கிடச்சிருக்கு. என்ன ரீசன் அப்படின்னா வந்து இந்த கோர்ஸ் வந்து அவ்வளோ பிரபலமாக இன்னும் வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் முடித்தவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி ஜாப் இல்லாதவங்க அப்படின்னு யாருமே சொல்ல முடியாதுங்க. எல்லாருமே வந்து ஜாபில் போய் உட்காந்துறாங்க. அதுவும் வந்து ஹையர் லெவல் போஸ்ட்டில் போய் உட்காரலாம். அந்த மாதிரியான வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். ஸோ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி 2 இடத்துல வந்து கேம்பஸ் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து JEE எக்ஸாம் எழுதணும். JEE எக்ஸாம் பற்றின இந்த வீடியோ வந்து நம்மளோட வெப்சைட்டில் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம், நம்ம சேனல் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கோம். அது குறித்து அந்த லிங்க்கும் வந்து கமெண்ட்டில் இருக்குது, அதை பாருங்கள். ஸோ அதன் மூலமாக வந்து எக்ஸாம் ப்ரூவ் பண்ணி நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். தமிழ்நாடு லெவலில் உள்ள காலேஜ் வந்து பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி. உங்களுக்கு தெரியும் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து வேரியஸ் கேம்பஸஸ் இருக்குது. அதில் சில கேம்பஸஸில் மட்டும்தான் ஃபுட் டெக்னாலஜி இருக்குது. ஸோ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் உள்ள காலேஜஸில் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும், ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து இதுக்கு ஒரே வழி வந்து TNEA அப்படிங்கிறதா, அதாவது வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன். நீங்கள் வந்து 12th வந்து என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன் கவுன்சிலிங் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கவுன்சிலிங் மூலமாக வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி. 2வது ஒரு முக்கியமான காலேஜ், தமிழ்நாடு லெவலில் வந்து ஒரு முக்கியமான காலேஜ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வந்து கலசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். இது வந்து ஒரு முக்கியமான காலேஜ் அப்படின்னு சொல்லாங்க. இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வந்து JEE மெயின், அதாவது TNEA மூலமாக ஜாயின் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து JEE மெயின் அந்த எக்ஸாமில் உள்ள கோர்சஸ், அந்த கோர்ஸோட மார்க் வந்து தேவைப்படும். JEE மெயினோட மார்க் வந்து தேவைப்படுங்க. இந்த கலசலிங்கம் யூனிவர்சிட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் கிருஷ்ணன் கோயில் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. இது வந்து 1980s ஆரம்பிக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி. இதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு காலேஜாக ஆரம்பித்து இப்போ வந்து டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறி இருக்குது. ஸோ மதுரை டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ரோடில் பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ணன் கோயில் அப்படிங்கிற ஊரில் வந்து இந்த காலேஜ் இருக்குங்க. ஸோ இதுவும் ஒரு முக்கியமான காலேஜ். ஃபுட் டெக்னாலஜி படிக்கணும் அப்படின்னா உங்களோட ஒரு ஆப்ஷனில் வந்து இந்த காலேஜையும் நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்த ஒரு முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இது டாஞ்சூரில் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா நேஷனல் இன்ஸ்டியூட், அதுவும் இதுவும் மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ அந்த காலேஜ் தான் இதே சேம் காலேஜ் தான். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான, அதாவது வந்து நம்மளோட ரேட்டிங்கில் வந்து இன்னொரு முக்கியமான காலேஜ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலமாக தான் வந்து நீங்கள் இந்த காலேஜில் ஜாயின் பண்ண முடியும், அல்லது மேனேஜ்மெண்ட் சீட் மூலமாக
மூலமாக போகலாம். இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னை தண்டலம் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து சென்னையில் வந்து இருக்குது. ஸோ இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட ஜாயின் பண்ண அஃபிலியேட்டட் ஒரு காலேஜ். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான காலேஜ் ஃபுட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும். அடுத்த ஒரு முக்கியமான காலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காருண்யா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் KIT. இது வந்து கோயம்புத்தூர் சிறுவாணியில் வந்து இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 1980s ஆரம்பிக்கப்பட்ட காலேஜ். இன்றைக்கி தேதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறிடுச்சு. இது வந்து ஒரு முக்கியமான யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸ் வந்து நல்ல ஃபேமஸான ஒரு கோர்ஸ். இந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும், இந்த ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த இவங்களோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் KEE அப்படின்னு சொல்லுவாங்க, காருண்யா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காருண்யா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் எழுதி பாஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ண முடியும். இதுவும் ஒரு முக்கியமான காலேஜ், ஒரு நல்ல ஆப்ஷனாக இதை வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். இங்கே வந்து ஃபுட் டெக்னாலஜி இருக்குது. இது வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலமாக இந்த காலேஜில் ஜாயின் பண்ணலாம். இந்த காலேஜ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெருந்துறை, ஈரோடில் உள்ள பெருந்துறையில் வந்து இந்த காலேஜ் இருக்குங்க. அடுத்த ஒரு காலேஜ் வந்து பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலமாக ஜாயின் பண்ணலாம். சத்தியமங்கலம் ஈரோடில் வந்து இருக்குங்க. அடுத்த ஒரு காலேஜ் வந்து அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அண்ணா யூனிவர்சிட்டி. அதுவும் வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலமாக தான் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியும். அடுத்த முக்கியமான காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் மதுரையில் இருக்குங்க. இந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த அக்ரிகல்ச்சரோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அதாவது வந்து ICAR AIEEA அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், அது வந்து எழுதி பாஸ் பண்ணணுங்க. அந்த கோர்ஸ் மூலமாக, அந்த மார்க் மூலமாக வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இதோட கேம்பஸ் வந்து மதுரையில் இருக்குது, அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்னொரு முக்கியமான காலேஜ் அப்படின்னா வந்து தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கோயம்புத்தூரில் இருக்குங்க. இதுக்கும் வந்து நீங்கள் வந்து அந்த AIEA அந்த எக்ஸாம் வந்து எழுதி பாஸ் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாம் குறித்த, அதாவது வந்து இந்த ICAR AIEA குறித்த உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது சம்மந்தமான வீடியோ வந்து நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம். அந்த எக்ஸாம் எப்படி எழுதலாம், என்னென்ன கோர்ஸ், என்னென்ன சப்ஜெக்ட்ஸில் எப்படிலாம் படித்தா இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸை வந்து நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்னொரு முக்கியமான காலேஜ் வந்து காலேஜ் ஆஃப் ஃபிஷ் நியூட்ரிஷன் அண்ட் ஃபுட் டெக்னாலஜி. இதுவும் ஒரு முக்கியமான காலேஜுங்க. இந்த காலேஜுக்கும் வந்து நீங்கள் வந்து AIE எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். சென்னையில் இருக்குது. அடுத்த இன்னொரு முக்கியமான காலேஜ் நம்ம திருவள்ளூரில் அலமாத்தி அப்படிங்கிற ஏரியாவில் உள்ள காலேஜ் ஆஃப் ஃபுட் அண்ட் டைரி டெக்னாலஜி. இந்த காலேஜ் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். 1980s ஆரம்பிக்கப்பட்ட ஒரு காலேஜ். கிட்டத்தட்ட 82 ஏக்கர் பரப்பில் உள்ள ஒரு பெரிய காலேஜ். இந்த காலேஜும் வந்து ஒரு முக்கியமான காலேஜ். இந்த காலேஜ்லேயும் வந்து நீங்கள் வந்து ஃபுட் டெக்னாலஜி படிக்கலாம். இதுக்கும் வந்து நீங்கள் வந்து AIEA அந்த எக்ஸாம் எழுதி வந்து பாஸ் பண்ணியிருக்கணுங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாடு லெவலில் முக்கியமான காலேஜஸ்ன்னு சொல்லலாம். அடுத்து இன்னொரு காலேஜும் சொல்லலாம், SNS காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர்ல இருக்குங்க. இதுவும் வந்து ஒரு முக்கியமான காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபுட் டெக்னாலஜி சம்பந்தமான கோர்சஸ் வந்து கிடைக்குங்க. சரி, இப்போ இந்த BTech கோர்சஸ் பற்றி பார்த்தோம். இதில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், என்ன படிச்சிருக்கணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து +2 வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். மினிமம் வந்து 50 to 60% ஒவ்வொரு காலேஜஸை பொறுத்தும் வந்து டிஃபர் ஆகும். ஸோ 50 to 60% மார்க்ஸ் இருக்கணும். என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கம்பல்சரியாக வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஹோம் சயின்ஸ். இதில் வந்து இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து படிச்சிருந்தா, இதில் ஏதாவது 3 சப்ஜெக்ட்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இந்த எக்ஸாமில் வந்து அட்டன் பண்ண முடியும். இந்த ஃபுட் டெக்னாலஜி கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ண முடியும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்க, இதுக்கான ஃபீஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் த காலேஜஸ். மினிமம் வந்து 2 lakhsலேருந்து மேக்ஸிமம் வந்து 9 lakhs வரைக்கும் செலவாங்க. சில காலேஜஸில் வந்து டோட்டல் கோர்ஸ் ஃபீயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 lakhs இருக்கும். இப்போ ஆல் இந்தியா லெவலில் உள்ள காலேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணி போகிறப்ப வந்து உங்களுக்கு நிறைய கம்மியான ஃபீஸில் வந்து நீங்கள் படிக்க முடியும். ஸோ மொத்தமாக ஒரு 2 லட்ச ரூபாய் இருந்தாலே வந்து நீங்கள் வந்து அந்த கோர்ஸை முடிச்சுட்டு வந்துட முடியும். அதே சமயம் வந்து நீங்கள் வந்து மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்லையோ அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டாலையோ போகிறப்போ வந்து கிட்டத்தட்ட 9 lakhs வரைக்கும் செலவாகும். ஆனால் இது ஒர்த்து. நீங்கள் என்ன செலவழித்து படிக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கும், நல்ல சேலரியோட நல்ல ஜாப் கிடைக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒர்த்தான ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஃபுட் டெக்னாலஜி படிக்கிறப்போ வந்து இதில் என்னென்ன பிரான்ச்சஸ் இருக்குது, ஸோ என்னென்ன பற்றி படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிப்ளமோ பற்றி சொன்னோம் இல்லைங்களா. 10th முடிச்சுட்டு கூட வந்து நீங்கள் வந்து ஃபுட் டெக்னாலஜி வந்து படிக்கலாம், டிப்ளமோ இன் ஃபுட் டெக்னாலஜி வந்து படிக்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு 4 கோர்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்து டிப்ளமோ இன் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன், இது வந்து ஒரு கோர்ஸ். அதுக்கப்புறம் வந்து சர்டிஃபிகேட் இன் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் அப்படிங்கிறது ஒரு கோர்ஸ். அதுக்கப்புறம் வந்து கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஃபுட் சயின்ஸ், அதுக்கப்புறம் வந்து கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இன் ஃபுட் சயின்ஸ். இந்த 4 கோர்ஸ் வந்து முக்கியமான கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் 10th முடிச்சுட்டு இது வந்து நிறைய பாலிடெக்னிக்ஸில் வந்து இந்த கோர்ஸ் வந்து இருக்குது. இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் வந்து படிக்க முடியும். இது படிச்சிங்க அப்படின்னா வந்து என்ட்ரி லெவல் ஜாப்ஸில் வந்து நீங்கள் ஃபுட் டெக்னாலஜி ஃபீல்டில் வந்து என்ட்ரி லெவல் ஜாப்ஸில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பிளேஸ் ஆக முடியும். சேலரியும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான சேலரி கிடைக்குங்க. அதுக்கப்புறம் வந்து டிகிரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து BE BTech படிக்கணும் அப்படின்னா வந்து BSCயும் வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, BE BTechம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ BSc அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா வந்து BSc ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இது நிறைய ஆர்ட்ஸ் காலேஜஸில் இருக்குது. அதே மாதிரி வந்து ஃபுட் சயின்ஸ், BSc ஃபுட் சயின்ஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது.
இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்சி ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்சி ஃபுட் சயின்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹான்ஸ் இன் ஃபுட் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஹான்ஸ் இன் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இப்படிங்கிற மாதிரியான கோர்சஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து ஆர்ட்ஸ் டிகிரிங்க. இது படிக்கிறது மூலமாக நீங்கள் வந்து மீடியம் லெவல் ஜாப்ஸில் வந்து போய் ஜாயின் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இதுவுமே வந்து ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு கோர்ஸ் தான். பிஎஸ்சி ஃபுட் டெக்னாலஜியுமே வந்து நிறைய ஜாப் நீங்கள் முடிச்சோனையுமே இமீடியட்டாக வந்து நீங்கள் ரெகுலர் ஸ்ட்ரீமில் வந்து பண்ணாமல் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கோர்ஸுங்க அப்படிங்கிறதுனால வந்து முடிச்சோனையுமே வந்து இமீடியட்டாக ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பிஇ அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து பிஇயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஇ இன் ஃபுட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இன்னொரு முக்கியமான ஒரு கோர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வந்து பிஇ இன் ஃபுட் டெக்னாலஜி அண்டு பயோகெமிக்கல் இன்ஜினியரிங், இது ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணி படிக்கிறதுங்க. இதுவும் வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற ஒரு கோர்ஸ். அதுக்கப்புறம் வந்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜி இருக்குது, பிடெக் இன் ஃபுட் சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து டிகிரி கோர்சஸ். நீங்கள் வந்து 12th முடிச்சுட்டு படிக்கலாம். ஸோ நம்ம எப்பயுமே இந்த ரெகுலரான கோர்சஸை படிக்கிறத விட இந்த மாதிரியான வித்தியாசமான கோர்சஸ் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து, ஏன்னா வித்தியாசமான கோர்ஸ்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டே எல்லாம் போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து அதில் வந்து அந்த ஃபீல்டில் வந்து சக்ஸஸ் ஆக முடியாது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல்டை செலக்ட் பண்ணி, இந்த மாதிரியான வித்தியாசமான ஃபீல்டை செலக்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா வந்து உங்களோட கேரியரும் நல்லாயிருக்கும். உங்களால் வந்து ஒரு நல்ல கோர்ஸ் வந்து படிச்சிங்க அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும். நல்ல சேலரியில் வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் ஆக முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஃபர்தராக உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இமெயிலுக்கோ வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரோம். நன்றி, வணக்கம்.